வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதுனா உங்கள் ஐஸ்வர்யா மற்றும் தினேஷ். தனி குடும்பம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லார் மனசுலயும் வருது சுதந்திரம் மட்டும்தான். ஆனா தனி குடும்பம் சுதந்திரமா இருக்கே தவிர ஆரோக்கியமா இருக்கான்னு கேட்டா இல்லை. ஏன் ஆரோக்கியமா இல்லை, அதை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணோம் போன்ற நிறைய கேள்விகளுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்க விருந்தினர்கிட்ட நம்ம பதில் கேட்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மீட் பண்ண போற கெஸ்ட் இந்திய குடும்ப பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த திரு கார்த்திகேயன் அவர்களை தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே, அதாவது கூட்டு குடும்பம் தனி குடும்பம், இந்த தனி குடும்பம்ன்ற ஒரு விஷயமே கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை செவர நகர போடணும், இவ்வளோ பொருள் கொடுக்கணுன்றது மீறி என் பொண்ணு தனி குடும்பமாக தான் இருப்பான்றது ஒரு நிபந்தனையாக வச்சுக்கிறாங்க. இல்லை என் பையன் தனி குடும்பம் தான் இருப்பான், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து. ஸோ இது வர்றதுக்கான காரணம் என்ன? ஓகே, ஸோ இது வந்து முழுக்க பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுவே பெரிய விஷயம். என் பொண்ணு தனி குடும்பமாக இருந்தால் ஓகே, என் பொண்ணு தனியாக இருக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறமே, சில சமயம் ஒரு வாரத்துக்கு அப்புறமே டைவர்ஸ் கேட்குற பெண்களும் பெண்களோட பெற்றோர்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கான மிகப்பெரிய காரணி என்னென்னா பொருளாதாரம். பன்னாட்டு வர்த்தக நிறுவனங்களோட பொருளாதார மேம்பாட்டுக்காக குடும்பத்தை சிதைக்கிறார்கள். இதுதான் வந்து அண்டர்லைன் பேசிக்கலி. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடும்பம் என்ற அமைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடமைகள் சார்ந்தது, வெறும் உரிமைகள் சார்ந்தது இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து தம்பிக்கு விட்டு கொடுப்பாரு, அக்கா தங்கச்சிக்கு விட்டு கொடுப்பாங்க. நிறைய குடும்பத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், என்னை வளர்த்ததே எங்கள் அக்கா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட ரொம்ப வெற்றி பெற்ற குடும்ப பெரிய நிறுவன தலைவர்களை கேட்டால் கூட சொல்லுவாங்க, அவங்க வந்து எங்கள் அக்கா தான் வளர்த்தாங்க, எங்கள் அத்தை வளர்த்தாங்க, மாமா வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்ப முறை என்பது அன்பினாலும் கடமைகள் சார்ந்தும் உருவாக்கப்பட்டது. இதுதான் வந்து நம்ம இந்திய பண்பாடோட அழகுன்னே சொல்லலாம். ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உரிமைகளை திணிக்கப்பட்டு உரிமைகள்னு கேட்டு பெண்களுக்கு மாத்திரம்தான் ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு 44 சட்டங்களை இயற்றி அரசியல்வாதிகளையுமே ஆக்சுவலாக தூண்டி விட்டு பெண்களுக்கு சாதகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு எதிராக பெண்களை தூண்டி விட்டு குடும்ப அமைப்பை சிதைத்திடுறார்கள். இதனால என்ன அவங்களுக்கு வந்து ஃபைனலாக கிடைக்குது அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டிவி இருந்த வீட்டில் இப்போ 2 டிவி, ஒரு கார் இருந்த இடத்துல 2 கார். ஸோ தனி குடும்பம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. ஆக்சுவலாக ஆரம்பிக்க கூட்டு குடும்பத்துலேயும் தனி குடும்பத்துலையுமே இப்போ வந்து அதுக்குள்ள ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்குள்ள ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. ஒய்ஃபு எல்லாரும் தனித்தனியாக காரு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது மிகப்பெரிய ஒரு வர்த்தக ரீதியான ஒரு விஷயம். ஓகே, இது மாதிரி. ஓகே. ஸோ இந்த வர்த்தக ரீதியான ஒரு விஷயத்தினால தான் இந்த தனி குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னு சொல்றீங்கல்ல சார். ஸோ இந்த வர்த்தக ரீதியான ஒரு விஷயம் வர்றதுக்கான ஒரு காரணமும் என்ன, எதனால? ரொம்ப நல்ல கேள்வி இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காணல் நீரை தேடி ஓடும் போல மான் போல இருக்குது. ஆக்சுவலாக மான் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல்லலாம் நீங்கள் வந்து நிறைய ஆய்வுகள்லாம் நடத்தப்படுது. பார்த்தீங்கன்னா எல்லாருமே குழந்தைகள் வந்து ஸ்கூலில் மன அழுத்தத்துக்கு ஆள்படுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் கூட பேசிகிட்டு இருக்கிறப்ப அடிக்கடி சொல்கிற விஷயம். ஸோ இதுதான் வந்து சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருக்குமே டிப்ரெஷனுங்கிறாங்க, எங்கே போகிறதுன்னு தெரில. ஸோ நான் சின்ன குழந்தையாக இருக்கிறப்பெல்லாம் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வேர்டே கேள்விப்பட்டதில்லை. அதுக்காக அது இல்லாமல் இருந்ததா? இல்லை. கூட்டு குடும்பம் வந்து அதை வந்து தீர்வாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து ஒரு குழந்தைய வந்து இப்போ பாஸ் மார்க் எடுக்கல, ஃபெயில் மார்க்கோட வீட்டுக்கு வருது, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை. ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாங்கன்னா அப்பா திட்டுவார், நீ மாடு மேய்க்க தான். அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில், மாடு மேய்க்க தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மகாபாரத கனெக்ஷன் கூட சொல்லுவாங்க. இல்லை, நானும் அதில். ஸோ அது வந்து மகாபாரத கனெக்ஷன் பெருமைப்படணும் தெரியுமா, கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிம்பாங்க. மாடு மேய்த்தவர் தானே அவர், கண்ணனும் ஏசுபிரானும் மாடு மேய்த்தவர். ஸோ அதனால வந்து பெரிய விஷயம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட அது. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டியோ தாத்தாவோ என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பெரிய ஆளாகலாம், நீ உங்கள் சித்தப்பா இப்படி தான் இருந்தார் அப்படிம்பாங்க. இதுதான் கவுன்சிலிங், இதுதான் மனநல ஆலோசகர். இப்போ வந்து இதுக்கு ஒரு சிட்டிங்க்கு 1000 ரூபா. இன்னைக்கு பார்க்கலாம் ஸ்கூலில், எனக்கு தெரிஞ்ச சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒரு மேட்டுக்குடின்னு சொல்லக்கூடிய எல்லா ஸ்கூல்லையுமே இது இருக்குது. அதுவே அரசு பள்ளிகள் படிக்கிற பசங்களுக்கு இது இல்லை. இது தானாக வளர்கிறாங்க, நல்ல சுதந்திரமாக வளர்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது பார்த்தீங்கன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு வர்த்தக ரீசன். பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் கிளாஸ், யோகா கிளாஸ், கமோடிஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு பொருள் ஆக்கிடுறாங்க எல்லாத்தையுமே. யோகா கிளாஸ், வேதா கிளாஸ், எல்லாத்தையுமே கிளாஸ். ஸோ ஒரு கூட்டு குடும்ப முறையில் எதெல்லாம் நமக்கு இலவசமாக கிடைத்து கொண்டிருந்ததோ அதெல்லாம் வந்து இப்போ பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை. இது மாத்திரம் இல்லை, சமைக்க தப்பித்தவறி யாராவது ஒரு டீ போட்டு வாமான்னு பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டோன்னா, நீ எதுக்குமா போடணும், உனக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லி
இப்படியே உசுப்பேத்தி விட்டு 44 சட்டங்கள் பெண்களுக்கு ஆதரவா இருக்கு. இப்போ ஆண்களே டீ போட ரெடி ஆயிட்டாங்க இல்ல, சமைச்சு போடுறதுல இருந்து துணி துவச்சு போடுறது ரெடி ஆயிட்டாங்க. எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க சொல்றது வந்து இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா பாத்தீங்கன்னா குடும்ப வன்முறை சட்டம் 2005ன்னு ஒரு இது இருக்கு. அதுல என்ன கேக்குறாங்கன்னா கேள்விகள்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா டீ போட்டு வான்னு சொன்னாலே வன்முறை, நீங்க கொண்டு வந்த டீ மனைவி கொண்டு வந்த டீயை குடிக்கலன்னு சொன்னாலும் வன்முறை. அவ்வளவுதான். நேரம் நீங்க போனீங்கன்னா ஜட்ஜு வந்து 10,000 ரூபாய் மாசம் கொடுத்துரு, அவ்வளவுதான். ஜீவனாம்சம் இல்ல, இதுக்கு பேர் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிம்பாங்க, மாத பராமரிப்பு செலவு. அது காருக்கு ஸ்கூட்டருக்கு அது மாதிரி தான் சார் மெயின்டெனன்ஸ். ஆட்களுக்கும் இருக்கா? ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுதான் பெண்களை வந்து ஆக்சுவலா போக பொருள் ஆக்குவது வந்து இந்த 44 சட்டங்கள். இது பெண்களுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, ஒரு இளம் வயதுல உள்ள பெண்கள் தான் இதோட டார்கெட். ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 30 வயசு 35 வயசு வரைக்கும் அவங்க வந்து நான் வந்து என்ன வேணா செய்யணுங்கிற சுதந்திரம் இருக்கணும்னு சொல்லி இந்த மாதர் அமைப்புகள், பெண்ணியவாதிகள், கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாமா சேர்ந்து நீ வெளியே வா, வீட்டை விட்டு வெளில வா, ஒரு ஆண் நண்பரோட நீ வந்து போறது என்ன தப்பு, அப்பாவோ அண்ணனோ கேட்டா அது ஆணாதிக்கம், அது அவங்க அம்மா கேட்டாங்கன்னா இது வந்து குடும்ப வன்முறை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் உன்னோட உரிமைன்னு சொல்லிட்டு கடமையே விட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கேஸையும் பார்க்க முடியுது. வயசான அம்மா அப்பா வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வராங்க, என் பையனும் மருமக என்னை துரத்தி விட்டா என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ முதியோர்களுக்கும் டிப்ரெஷனுங்கிறாங்க. அது என்னன்னு புரியல எனக்கு. ஆக்சுவலாக முதியோர் இல்லங்களும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அங்கேயும் டிப்ரெஷன். ஸோ இந்த கூட்டு குடும்ப முறையினால மிகப்பெரிய பாதிப்பு உள்ளானவர்கள் வந்து முதியோர்களும் கீழேயும் மேலேயும் இருக்கிறவங்க தான். சின்ன குழந்தைகள், வயதானவர்கள், இவங்களுக்கு வந்து ஒரு மிக மிக ஆண் பெண் அனைவருக்குமே பாதுகாப்பான இருந்த ஒரு குடும்ப முறையை கெடுத்து விட்டு எல்லாருக்கும் வந்து நம்ம வெளியில போய் நிவாரணம் தேடுறோம். உள்ளூரை வச்சுட்டு கையில மருந்து வச்சுட்டு வெளியில போய் கவுன்சிலிங் அப்படிங்கிறாங்க, 1000 ரூபா. அதுக்கான படிப்பு அப்படி போயிட்டு பாருங்களேன், அந்த செயின் அப்படி போகும், அதுக்கான படிப்பு. ஸோ இட்ஸ் மணி மேக்கிங் மிஷின். இது இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆணோ பெண்ணோ அவங்க வந்து கடைசி 80 வயசு வரைக்கும் சேர்ந்துருக்கலாம்.